உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கக்கூடிய மயிலம் தொகுதியில அதிமுகவினுடைய விழுப்புரம் மாவட்டத்தின் முகமாக பார்க்கக்கூடிய திரு சி.வி. சண்முகம் களத்துல இருக்கிறாரு. அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு? அதிமுகவினுடைய பலம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் சவாலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர்கள் முன்னாள் அமைச்சர், இப்பொழுது கூட ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா அவர் கட்சியிலே யாருக்காவது ஒரு வாய்ப்பை சட்டமன்றத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து கொண்டு அவர் போட்டி எடுக்கிறாருன்னா அவர் வெற்றி போவதுன்னு அவருக்கே தெரியும். அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அதிலே சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர். பல்வேறு சூழ்நிலைகளில் கருத்துக்களை கேட்கின்ற வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு. அவர் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்றது தெரியும். இருந்தாலும் அதிமுகவில் வேற ஒரு ஆளை அடையாளப்படுத்தக்கூடாது தன்னை காட்டிலும் என்ற நோக்கத்தோடு அவர் போட்டியிடுகிறார். அவர் அமைச்சராக இருக்கிற காலத்தில் அந்த மயிலம் தொகுதிக்கு எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் செய்யலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஆட்சியில் இருக்கிற நேரத்தில், நான் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியாக பாமகவை சேர்ந்தவர் இருந்தாலும் அந்த தொகுதி மக்களுடைய தேவைகளை நான் முழுமையாக முதலமைச்சர் இடத்துல கேட்டு அந்த தொகுதிக்காக பல்வேறு திட்டங்களை செய்தோம். அந்த திட்டங்கள் எல்லாம் சொல்லும்போது எல்லாம் வியந்து பார்க்கிறார்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் மயிலம் தொகுதியில் இப்பேற்பட்ட திட்டங்களை செய்திருக்கிறோம். சிப்காட் தொழிற்பேட்டை ஆனாலும் சரி, மருத்துவமானாலும் சரி, பத்திரப்பதிவு அலுவலகமானாலும், ஊராட்சி ஒன்றிய அலுவலகமானாலும், விவசாய வேளாண்மைத்துறை அலுவலகமானாலும், அதே போல பள்ளி கட்டடங்களானாலும், சாலை வசதிகளானாலும், மேம்பாலங்களானாலும், இதை 3000 பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் வீடுகள் வழங்குகிற திட்டமானாலும், வீட்டுமனை பட்டாக்கள் 3000 பேருக்கு பெற்றுக் கொடுத்ததானாலும், சமீபத்தில் கூட முதலமைச்சர் வந்தார். 10,000 பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கும்போது அந்த 10,000 பயனாளிகள் 1800 பயனாளிகள் மயிலம் தொகுதியை சேர்ந்தவர்கள். இப்பேற்பட்ட திட்டங்கள் எல்லாம் நாம் செய்து இருக்கிற காரணத்தால் மக்களுடைய வரவேற்பு அமோகமாக இருக்கிறது. திமுகவினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் அருமை சகோதரர் வெங்கடேசன் முரசு சின்னத்தில் வெற்றி பெறுவது உறுதி. சி.வி. சண்முகம் தோப்பது உறுதி.